بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, நாங்கள் உஹதுடைய யுத்தத்துடைய ஆரம்ப 2 பகுதிகளை பார்த்தோம். கடந்த பாடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படையை எடுத்துக்கொண்டு உஹதுடைய அந்த களம் கண்ட விடயத்தையும் அதனுடன் சம்பந்தப்பட்ட முன்னேற்பாடுகளுடைய சில விடயங்களையும் நாங்கள் கடந்த பாடத்தில் பார்த்தோம். இப்பொழுது 2 படைகளும் நேருக்கு நேராக இருக்கிறார்கள். எதிர்த்தரப்பிலிருந்து போரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மக்காவுடைய முஷ்ரிக் பெண்கள் மேளங்கள் எல்லாம் கொட்டி பெரும் ஆரவாரத்தோடு, எப்படி பத்ர் யுத்தத்திலே மேளம் கொட்டி ஆரவாரத்தோடு களத்துக்கு வந்தார்களோ, இந்த யுத்தத்தையும் பெரிய டாம்பீகத்துடன், ஆரவாரத்துடன், கூச்சலுடன், மேளம் தாளமெல்லாம் கொட்டித்தான் உஹதுடைய யுத்தத்தையும் ஆரம்பிக்குகிறார். இப்பொழுது உஹதுடைய யுத்தத்தை ஆரம்பிக்கும் முகமாக எதிர்த்தரப்பிலிருந்து தல்ஹா இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடியவர் களத்துக்கு வருகிறார். அவருடைய பேர் தல்ஹா இப்னு அபி தல்ஹா. இவர் அப்தரி கோத்திரத்தை சேர்ந்தவர். வலமையாக யுத்தத்தில் கொடிபிடிக்கக்கூடிய அப்தரி கோத்திரத்தை சேர்ந்தவர் இதைகிறார். தல்ஹா இப்னு அபி தல்ஹா. இந்த தல்ஹா இவங்க அப்துத்தார் அப்தரி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவர்தான் முதலாவதாக களத்துக்கு வருகிறார். வந்து இவருக்கு படையிலே சொல்லப்பட்டது, இவர் எவ்வளவு பெரிய வீரர் என்றால், இவர் தான் கபிஷுல் கதீபா, படையுடைய முன்னணி வீரர், அதாவது முரட்டுக்காலை என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப வீரராக கருதப்படுகின்ற ஒரு எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு முக்கியமான போர் வீரர் தான் இந்த தல்ஹா இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடிய அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த கொடிபிடித்து வந்த அந்த கோத்திரம். இந்த தல்ஹா முதலாவதாக களத்துக்கு வந்து கேட்குகிறார், ஹல் மின் முபாரிசின், என்னோடு ஒருவருக்கொருவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரடியான போருக்கு உங்களில் யாராவது தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்குகிறார். உடனடியாக ஹஸரத் ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹுடைய மாமியுடைய மகனும் கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார் ஸுபைர் இப்னுல் அவ்வாம். ரசூல் ஸல்லல்லாஹுடைய மாமியுடைய மகன், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரருடைய மகன். அதே மாதிரி ஸல்லல்லாஹுடைய அந்த சகலர் முறையாகிறது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாத்தா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவராக இருந்த ஸுபைர் இப்னுல் அவ்வாம் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்துக்கு வந்து, அவன் குதிரையிலே ஏறி இருக்க அவன் குதிரைக்கு மேல பாயிறாங்க. குதிரைக்கு மேல பாஞ்சி அவன் அப்படியே கீழே விழுத்தாட்டி அவனுக்கு மேலால உட்கார்ந்து அவன் ஒரே அடியாக வெட்டி கொலை செய்து விடுகிறார்கள். இது இந்த போருடைய முதலாவது கொலை. இதனால பெரிய ஒரு மனரீதியாக முஷ்ரிக்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு உண்டாகுது என்று அவங்க பெரிய நம்பிக்கை வைத்திருந்த கபிஷுல் கதீபா, படையுடைய முன்னணி வீரர் ஒரே அடியாக கொலை செய்யப்பட்டது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை உண்டாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த தல்ஹா இப்னு அபி தல்ஹாவுடைய கொலைக்கு பின்னால். அதுக்கு பின்னால் அவருடைய சகோதரர், இந்த தல்ஹாவுடைய சகோதரர் உஸ்மான் இப்னு அபி தல்ஹா கொடியை எடுத்துக்கொண்டு அவர் களத்துக்கு வருகிறார். எங்களுக்கு தெரியும் இவங்க இந்த கோத்திரம் இந்த போர்ல மும்முரமாக சண்டை பிடிச்சாங்க. ஏண்டா அபூ சுஃபியான் ஏற்கனவே இவங்களுக்கு கூப்பிட்டு புத்திமதி சொல்லிட்டாரு, கொடி பிடிக்கிறதுக்கு நீங்க தயாருண்டா கொடியை பிடிங்க, இல்லாட்டி எங்கள்கிட்ட கொடியை தாங்க, நாங்க கொடியை பிடிக்கிறோம். அதனால பத்ர் யுத்தத்துல கொடியை கைவிட்ட மாதிரி இந்த யுத்தத்துல நீங்க கொடியை கைவிடக்கூடாது என்று சொல்லி ஏற்கனவே அவங்கள்ட்ட வாக்கு வாங்கியிருந்தாரு. அதனால் இவங்க எப்படியாவது எங்கட கோத்திரத்துடைய மானத்தை இந்த யுத்தத்தில் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி உஸ்மான் இப்னு அபி தல்ஹா 2வது ஆளாக கொடி எடுக்கிறாரு. இவரை எதிர்ப்பதற்காக வேண்டி அஸதுல்லாஹி வ அஸது ரசூலிஹி, அல்லாஹுடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்துக்கு வருகிறார்கள். வந்து அவனுடைய புஜத்தை தாக்கி அவனை கீழே போட்டு அவனை 2ஆக வெட்டி கொலை செய்கிறார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மானுக்கு பிறகு இதைகிறார், இவர் தான் உஸ்மான். முதலாவது கொடி பிடிச்சவர் தல்ஹா, 2வது கொடி பிடிச்சது உஸ்மான், 3வதாக கொடியை எடுக்கிறார் அவர்கள் இருவருடைய சகோதரராக இருந்த அபூ சயீத் இப்னு அபி தல்ஹா கொடியை எடுக்குகிறார். இவரை எதிர்ப்பதற்காக வேண்டி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கும் அஸதுல்லா என்ற பட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வீர சிங்கம் என்ற பட்டம் இவர்களுக்கும் இருக்கிறது. இந்த உஹது யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடுமையாக போரிடக்கூடிய வீர சஹாபாக்கள் இந்த களத்திலே களம் கண்டார்கள். அதுல ஒரு ஆள் தான் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க அம்பை எடுத்து அப்படியே அவனோட கழுத்தை குறிபார்த்து அப்படியே ஒரு அடி ஒன்று விட்டாங்க. அப்படியே கழுத்தை துளைத்து கொண்டு அந்த அம்பு மறுபக்கத்தால வைத்துச்சு.
அவனோட நாவு வெளியில தொங்க ஆரம்பிச்சு அவன் அப்படியே கீழே விழுந்து இறந்து போகிறான். அப்ப அவனும் இறக்க அடுத்த இவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு பிறகு இந்த கொலை செய்யப்பட்ட முதலாவது கபிஷுல் கத்தீபா படையுடைய முன்னணி வீரராக இருந்த அந்த தல்ஹாவுடைய மகன் முசாஃபி இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா இவர் கொடியை எடுக்குகிறார். இவரை எதிர்ப்பதற்காக வேண்டி ஹஸரத் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பை எடுத்து இவனை அடிக்குகிறார்கள். இவனும் இறந்து போகிறான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆசிம் ரலியல்லாஹுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால சொல்லுவோம். இந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில் மண்டையோட்டில் மது அருந்துவேன் என்று சொல்லி இந்த கொல்லப்பட்ட முசாஃபியுடைய தாய் சபதம் செஞ்சிருந்தார். பின்னால ஆசிம் ரலியல்லாஹு இந்த யுத்தத்தில் அல்ல, பின்னால கொலை செய்யப்பட்டு அந்த பெண் எப்படியாவது ஆசிம் ரலியல்லாஹுடைய தலையிலே மண்டையோட்ல மது அருந்தணும் என்று சபதம் செஞ்சு அல்லாஹ் இந்த ஆசிம் ரதியை பாதுகாத்த வரலாறு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியெல்லாம் பார்ப்போம். எனவே இந்த முசாஃபி அவனும் கொலை செய்யப்படுகிறான். அதுக்கு பின்னால இந்த கிலாப் என்று சொல்லக்கூடிய இந்த கிலாப் இவர் கொடியை எடுக்கிறாரு. கிலாப் கொடியை எடுத்தோன்னே கிலாபை எதிர்ப்பதற்காக வேண்டி ஹஸரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே ஜுபைர் முதலாவது எதிர்த்தாங்களே நபி அவங்க அந்த மாமிடமான்னு சொன்னாங்களே, அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த கிலாபை கொலை செய்தது. அதுக்கு பின்னால அவனும் கொலை செய்யப்பட அவர்கள் இருவருடைய சகோதரராக இருந்த இந்த ஜுலாஸ் இப்னு தல்ஹா இவன் கொடியை எடுக்குகிறான். இவன் கொடியை எடுத்தோன்னே இவனை எதிர்ப்பதற்காக வேண்டி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவனை எதிர்க்குகிறார்கள், இவனை கொலை செய்கிறார்கள். தல்ஹா இப்னு உபைதில்லா கொஞ்சம் பார்த்துவோங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய பாடத்துடைய மிக பிரதானமான சஹாபாக்களில் ஒருவராக பேசப்படுவாங்க இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிக நெருக்கமான உறவு, ஒரே கோத்திரம் தான், தைம் கோத்திரம். எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தைம் கோத்திரம் தான் அவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் தல்ஹா இப்னு உபைதில்லா. இவங்களும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அதுக்கு பின்னால இந்த கோத்திரத்திலிருந்து இந்த ஆள் அர்த்தாத் இப்னு ஷுரஹ்பீல், இவங்களுடைய கோத்திரம் தான் அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த அர்த்தாத் இப்னு ஷுரஹ்பீல் என்பவன் கொடியை எடுக்குகிறான். இவன் கொடி எடுத்தோன்னே இவனை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவனை கொலை செய்கிறார்கள். இன்னொரு கருத்துப்படிக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவனை கொலை செய்ததாகவும் வருது. அதுக்கு பின்னால இதே கோத்திரத்தை சேர்ந்த ஷுரைஹ் இப்னு காரில் என்று சொல்லக்கூடியவன் கொடியை எடுக்கிறான். அவனை இந்த போரில் கலந்து கொண்ட குஸ்மான் என்று சொல்லக்கூடியவர் கொலை செய்கிறார். இந்த குஸ்மானை பத்தி கொஞ்சம் சொல்லணும். என்னண்டா, இந்த குஸ்மான் ஒரு முஸ்லிம் அல்ல. இவங்க சஹாபாக்களோட படையில தான் இருந்தாரு. ஆனா இவர் ஒரு முஸ்லிம் அல்ல, இவர் ஒரு முனாஃபிக். இவர் போர்ல கலந்து கொள்ளணும் என்ற சிந்தனையில் இருக்கல்ல. இவர் போருக்கு வராம இருக்கிற நேரத்துல மதீனாவுடைய பெண்கள் இவரை குழப்பினாங்க. நீயும் பெண்கள் மாதிரி எங்களோட உட்கார்ந்து டீக்கிறையே, இவ்வளவு பெரிய வீரனாகிய குஸ்மான், நீ எங்களை மாதிரி வீட்டில் உட்கார்ந்து என்று குழப்பினொன்னே இவர் அந்த கோலைத்தனம் என்ற பேரம் எனக்கு கிடைச்சிடப்படா என்ற அந்த காரணத்துக்காக வேண்டி யுத்த காலத்துல 7 அல்லது 9 எதிரிகளுடன் கடுமையாக போரிட்டு கொலை செய்து மிக வீரதீரத்துடன் போரிட்ட ஒரு ஆள் தான் இந்த குஸ்மான் என்று சொல்லக்கூடியவர். கடைசியாக அவருக்கு காயம்பட அவர் வாளை எடுத்து தனக்குத்தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்து மரணிக்குகிறார். கடைசி நேரத்துல கூட அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒரு ஷஹீதாக போறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் ஷஹீதாகிறதுக்கு வரல, நான் என்னுடைய மானத்தை பாதுகாக்கத்தான் போரில் கலந்து கொண்டேனே தவிர நான் இஸ்லாத்துக்காக போர் செய்யல என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் பாவியான மனிதனை கொண்டு கூட தீனுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி இவருடைய விஷயத்த சொன்னாங்க. அவர் ஒரு பாவிதான், ஆனா தீனுக்கு அவரால் உதவி நடந்துச்சு. காரணம் என்னாண்டா, எதிரிகளில் பலரை இவர் கொலை செய்தார். அதே மாதிரி இந்த ஷுரஹ்பீலுடைய மகன், இந்த ஷுரஹ்பீலுடைய இன்னொரு மகன் அர்த்தாத் மாதிரி இன்னொரு மகன், அவனும் போரில் கொடியை எடுக்க அவனையும் இதே குஸ்மான் என்பவர் கொலை செய்கிறார். இப்படி கொடியெடுக்குகின்ற ஒவ்வொருவருமே, அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஆளுமே போரில் கொலை செய்யப்படுறாங்க. இறுதியாக இந்த கோத்திரத்துடைய அடிமையாக இருந்த சுவாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹபஷி நீக்ரோ அடிமை கொடியை எடுத்து மிக வீரதீரத்தோடு போர் செய்கிறான். எந்த அளவுக்கு வரலாற்று எழுதுறாங்கண்டா, எஜமானர்களை விட, இந்த எஜமானர்கள் இருக்கிறாங்களே, இவங்களை விட கூடுதலாக வீரதீரத்துடன் போர் செய்ததாக இந்த சுவாபை வரலாற்று ஆசிரியர்கள் கூறுறாங்க. அவ்வளவுக்கு போர் செய்து கடைசி அவனுடைய வலது கை வெட்டப்படுகிறது. இடது கையால கொடியை பிடிக்கிறான், இடது கை வெட்டப்படுகிறது. புஜங்களால் தான் புஜத்தாலும் நெஞ்சாலும் கழுத்தாலும் தாங்கி எப்படியாவது இந்த கோத்திரத்திலிருந்து கொடி கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொடியை பிடிக்குகிறான். ஆனால் அவனும் கொலை செய்யப்படுகிறான். அந்த நேரத்திலே அவன் கடைசியாக சொல்லுகிறான், ஹல் ஆதர்து,
நான் என்னுடைய பொறுப்பை செய்து விட்டேன் தானே என்று கடைசியாக சொல்லிவிட்டு அவன் கீழே விழுகிறான். அதற்கு பிறகு முஷ்ரிக்களுடைய கொடியை தூக்க யாருக்கும் முடியவில்லை. கொடி கீழே கிடக்குகிறது. கொடி கீழே விழுவதென்பது போருடைய தோல்வியாக கருதப்படும். எனவே இந்த கொடியை தூக்க முடியாத அளவுக்கு மிக பலவீனமான ஒரு நிலையை மக்காவுடைய படை சந்திக்குகிறார்கள். முஸ்லிம்கள் மிக வேகமாக முன்னேறி கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய இரகசிய வார்த்தையாகிய அமித் அமித், யா அல்லாஹ் இவர்களை இறக்கச் செய்து விடு, அழித்து விடு என்ற அந்த கோடை, அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு சஹாபாக்கள் முன்னேறி செல்லுகிறார்கள். அந்த நேரடியான போரில் நடைபெற்ற இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், எதிர்த்தரப்பிலிருந்து இன்னொரு நபர் வருகிறார். அவர் முகத்தை கட்டியிருந்தார். அவர் கேட்குகிறார், ஹல்மின் முபாரிசின், என்னோடு நேருக்கு நேரான போர் செய்ய யார் தயார் என்று கேட்குகிறார். வேறு யாரும் அல்ல, ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் மறுபக்கத்திலே இருக்கிறார். முஷ்ரிக்களுடைய தரப்பிலே போருக்கு வந்திருக்கிறார். அவர் கேட்குகிறார், என்னோடு போர் செய்ய யார் தயார் என்று. அன்பார்ந்தவர்களே, ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வயதும் கூட தான் அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் வீர சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வாளை உருவிக்கொண்டு தனது மகனை எதிர்ப்பதற்காக வேண்டி களத்துக்கு முன்னுக்கு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷிம் சைஃபக் வர்ஜி இலா மகானிக். அபூபக்கர், வாளை உரையில் போட்டுவிட்டு உங்கள் இடத்துக்கு வாருங்கள், நீங்கள் இன்னும் வாழ வேண்டும், உங்களின் வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வமத்திஅனா பினஃப்ஸிக், ஏ அபூபக்கரே, நீங்கள் வாழ்வதின் மூலம் எங்களுக்கு மகிழ்வை தாருங்கள், உடனடியாக போய் நீங்கள் இறந்து விட வேண்டாம் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் போருடைய நிலைமை நல்ல முறையில் தான் சென்று கொண்டிருந்தது. முஸ்லிம்களுக்கு வெற்றி தான். முஸ்லிம்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். படை வீரர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா விளங்கும், இது முஸ்லிம்களுடைய படை இப்படி முன்னேறி கொண்டு போறாங்க. இந்த பகுதிதான் குன்றுடைய பகுதி. 50 சஹாபாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பகுதி. முஸ்லிம்கள் இப்ப முன்னேறி கொண்டு இவங்களை விரட்டி கொண்டு போறாங்க. பின்னால் உள்ள மலைகளை நோக்கி ஏறுவதற்காக வேண்டி அவர்கள் ஓடிக்கொண்டு போகிறார். இந்த யுத்தத்துல முக்கியமான சில சஹாபாக்களுடைய வீரதீர செயல்கள் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டும். எல்லாருமே கடுமையாக வீரத்தோடு போரிட்டார்கள். ஆனால் குறிப்பாக ஒரு சில சஹாபாக்களை பத்தி நாங்க இன்றைய பாடத்துல பார்ப்போம். அதுல மிக முக்கியமானவர் தான் ஹசரத் அபு துஜானா ரலியல்லாஹு அவர்கள். நாங்க போன பாடத்துல சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். பலரும் ஆசைப்பட்டார்கள். குறிப்பாக நான் சொன்னேன், நபியோட மாபீர மகன் ஜுபைர் ரலியல்லாஹு கடுமையா ஆசைப்பட்டார்கள், அந்த வாள் எனக்கு கிடைச்சனும் உண்டு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசியாகிய அபூ துஜானா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட தான் அந்த வாளை கொடுத்தார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு மிக கடுமையாக போரிட்டு கொண்டு படைகளை ஊடறுத்து கொண்டு, படைகளை தாண்டி முஷ்ரிக்களுடைய படைகளுக்கு நடுவால புகுந்து கொண்டு கடும் வீராவேசத்தோடு போர் செய்து கொண்டிருந்தார். அவங்களுக்கு முன்னால யாருக்கும் நிக்க முடியல. வருகின்ற எதிரிகளை எல்லாம் மிக லேசாக வெட்டி கொண்டு கடும் போர் வேகத்தோடு போறாங்க. முன்னால வார யாருக்கும் இவங்களை தாக்கு பிடிக்க தைரியம் ஈக்கல. இப்ப ஜுபைர் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. யாரு ஆசைப்பட்டாங்களே நபியோட மாமிர மகன் ஜுபைர் ரலியல்லாஹு, இவங்க சொல்றாங்க இந்த சம்பவத்தை. எனக்கு கொஞ்சம் மனசுல கவலை. என்ன கவலை? நான் நபியோட மாமிர மகன், நான் ஒரு மக்காவாசி குறைஷி, நான் தான் முதலாவது நபி அவங்கள்ட்ட வாழை கேட்டேன். இவனும் எனக்கு தராம இந்த அபூ துஜானாக்கு தான் நபி அவங்க வாழை கொடுத்தாங்க என்ற கவலை எனக்கு இருந்தது. அதனால இன்றைக்கு நான் முடிவெடுத்தேன், இந்த அபூ துஜானா என்னதான் செய்யறாருன்னு போய் பார்ப்போமே. இவர்களையா வாழ் கிடைச்சிக்குது, அவ்வளவு பெரிய இவர் என்னத்தை சாதிக்க போறாருன்னு பார்ப்போமே என்று சொல்லி நான் அபூ துஜானாவை பின்துயர ஆரம்பித்தேன். யார் சொல்றாங்க? ஹஸரத் ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க. நான் அபூ துஜானாவை பின்துயர ஆரம்பித்தேன். அபூ துஜானா வேகமாக போகிறார். தன்னுடைய அந்த ஆடைக்குள்ளுக்கு இருந்து ஒரு சிவப்பு பட்டியை எடுத்து தலையில கட்டினார். அன்சாரிகள் சொன்னாங்க, மதீனாவாசிகளுக்கு தெரியுமே, அவங்க ஊரால் தானே, சொன்னாங்க, அஹ்ரஜ அபூ துஜானா இசாபத்தல் மௌத். அபூ துஜானா மரணப்பட்டியை கட்டிவிட்டார், மரணப்பட்டியை கட்டிவிட்டார் தலையிலே. அதனால இனி அவர் செய்ய போறது என்னாண்டே தெரியாம இருக்கும், அவ்வளவு வேகமாக ஈடுபட போறார் என்று அந்த மதீனாவாசிகள் அந்த கருத்துப்பட சொல்றாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கவிதையை படிக்கிறார். அனல்லதி அஹதனி ஹலீலி வனஹ்னு பிஸ்ஸஃஹி லதன் நஹீலி. சொல்கிறார், என்னுடைய அன்பு நேசர் இத்தனை பேர் இருக்க என்னைத்தான் தெரிவு செய்து வாளை தந்தார். என்னுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தெரிவு செய்து வாளை தந்திருக்கிறார். நாங்களோ அந்த மலை அடிவாரத்தின் ஈச்சம்பல குற்றிகளுக்கு இடையில் இருக்குகின்ற பொழுது
என்னிடம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை தந்தார்கள். அந்த வாளை எடுத்த நான் அல்லாஹ் அகூமத் தஹ்ர ஃபில் குயூலி, ஒரு நாளும் யுத்தத்தில் பின்னணியில் நான் நிற்பதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அத்ரிபு பிஸைஃபில்லாஹி வர் ரசூலி, அல்லாஹ்வுடையவும் அவனுடைய தூதருடைய வாளை கொண்டு போரிடுவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இனி நான் இந்த களத்தில் நிற்கப் போவதில்லை, பின் வரிசையில் நிற்கப் போவதில்லை, முன் வரிசையை நோக்கி நான் விரைய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேகமாக படைக்குள் ஊடுருவி கொண்டு செல்லுகிறார்கள். எதிரிகளை வெட்டி சாய்த்து கொண்டு போகிறார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர்களை போன்றே எதிர்த்தரப்பிலிருந்தும் ஒருவர் வருகிறார். மத்த பக்கத்துல முஷ்ரிக்களுடைய பக்கத்திலிருந்து ஒரு ஆள் வருகிறார். அவரும் இவ்வாறே வீர தீரத்துடன் போர் செய்து கொண்டு வருகிறார். முஸ்லிம்களில் காயப்பட்டவர்களை எல்லாம் வெட்டி குவித்து கொண்டு வருகிறார். நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன், யா அல்லாஹ், இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கு யுத்தத்துல சந்திக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாரு? முஷ்ரிக்கள் தரப்புல இவ்வளவு வேகமா யுத்தம் செஞ்சுட்டு வராரே, அவரும் இந்த அபூ துஜானாவும் நேரடியாக சந்திக்கணும் என்று நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன். அதை போன்றே இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த வீரன் மிக வேகமாக அபூ துஜானாவை நோக்கி வெட்டினான். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேடயத்தால் அதனை தாங்கிக் கொண்டே அடுத்த அடி விட்டார்கள். உடனடியாக அவன் இறந்து மடிந்தான் என்று ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக போரிட்டு கொண்டு முன்னேறி கொண்டே போகிறார்கள். போய்கொண்டு கடைசியாக அவர்கள் அந்த படையினுடைய பின்பகுதியை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கு ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அந்த ஆள் என்ன செய்கிறார் என்றா, லா ரஐது இன்சானன் யஹ்மிஷுன் நாஸ ஹம்ஷன், மக்களை தூண்டிக் கொண்டு எல்லாரையும் நீங்க யுத்தத்துக்கு போங்க என்று சொல்லி விரண்டோடி வார முஷ்ரிக்களை எல்லாம் யுத்தத்துக்காக வேண்டி முன்னுக்கு அனுப்பி கொண்டு ஒரு வீரன் இருப்பதை பார்த்தேன். எப்படியாவது இவனை கொலை செய்யணும் என்று சொல்லி அந்த நோக்கத்தில் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை ஓங்கி அடித்தார்கள். அடிக்க உயர்த்தினார்கள். அந்த ஆளுடைய சரிய தலைக்கு நடுவால வாள் போகக்குள்ளே அந்த ஆள் பார்த்துட்டாரு. பார்த்து அந்த ஆள் வல்வல கத்த ஆரம்பித்தாரு. கத்தக்குள்ளேதான் அபூ துஜானாக்கு விளங்கிச்சு, இது ஒரு ஆம்பளை அல்ல, இது ஒரு பொம்பளை. இது ஆம்பளை அல்ல, இது ஒரு பொம்பளை. குரலை பார்த்தோன்னே அபூ துஜானா ரலியல்லாஹு விலகி கொண்டாங்க. இது ஒரு ஆணுக்குரிய குரல் அல்ல, இது ஒரு பெண்ணுக்குரிய குரல் என்று சொல்லி ஃபஅக்ரம்து ஸைஃப ரசூலில்லாஹி அன் அத்ரிப பிஹி இம்ரஅதா, ஒரு பெண்ணை கொண்டு அல்லாஹ்வின் தூதரின் வாளை கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை என்று சொல்லி அடிச்ச ஓங்கின வாள் அப்படியே நிப்பாட்டிட்டான். அந்த பெண்ணுக்கு அடிக்கல. ஏண்டா வாளால நான் ஒரு பெண்ணை கொலை செய்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் தந்த வாள், இந்த வாளால் நான் ஒரு பெண்ணை கொலை செய்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே நிப்பாட்டினேன். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, அந்த படையினுடைய பெண்கள் குழுவின் தலைவியாக வந்த அபூ சுஃபியானுடைய மனைவியாக இருந்த, யுத்தத்துடைய பின்பகுதியில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஈரலை சப்பி துப்பிய அந்த ஹிந்த் பின்த் உத்பாவை தான் கொலை செய்யாமல் ஹஜ்ரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக போரிட்டார்கள். மறுபக்கத்திலே அல்லாஹ்வுடைய வீர சிங்கம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே போன்ற எதிரிகளை கடுமையாக தாக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் யாருக்கும் நிற்க முடியவில்லை. அப்பொழுது அந்த படையிலே இருந்த சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா அல் ஹுஸாஇ என்று சொல்லக்கூடியவன் முன்னுக்கு வருகிறான். அவனும் மிக பெரும் வீரன், படையினுடைய மிக பெரும் வீரன். இந்த சம்பவத்தை யார் சொல்றாங்கண்டா, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. வஹ்ஷி தான் இந்த சம்பவத்தை, இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் வஹ்ஷி தான் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. படை அணிவகுத்து நின்ற பொழுது இந்த சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா களத்துக்கு வந்து அவன் கேட்குகிறான், ஹல் மின் முபாரிசின், நேரடியாக என்னோடு போர் செய்கின்ற தைரியம் உங்களுக்கு யாருக்கு இருக்கிறது என்று. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா சிபா யப்ன உம்மி அன்மாரி முகத்திஅத்தில் புதூர் என்று கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி அவனை சாடுகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது முகத்திஅத்துல் புதூர் என்றால் பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்யக்கூடியவளுடைய மகனே என்று இவன் உம்மா அந்த தொழில் செய்கிறவர், பெண்களுக்கு அந்த விருத்த ஹத்னா செய்யற. அப்ப அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தி அப்படியான கேவலமான ஒரு பெண்ணுடைய மகனே நீ என்று சொல்லிக்கொண்டு மிக வேகமாக ஒரே அடி, வார்த்தையில சொல்றாங்க, அடிச்ச அடியில அடையாளம் தெரியாது, ஒரே அடியில ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளை கீழே போட்டார். அவ்வளவு பெரிய வீரன ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே அடியில அத்துஹாத்துல்லாஹ வ ரசூலஹு, நீ அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் நீ சபதம் செய்து வருகிறாயா என்று கடுமையாக கோபத்தோடு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அடிக்குகிறார். இந்த சம்பவத்தை சொல்ற வஹ்ஷி சொல்றாரு,
வஹ்ஷியை பத்தி நான் போன பாடத்தை சொன்னேன். வஹ்ஷி யாரு? ஒரு ஹபஷாவை சேர்ந்து ஒரு அடிமை. யாருக்கு அடிமையாக இருந்தாரு? ஜுபைர் இப்னு முத்இமுக்கு அடிமையாக இருந்தாரு. இவருக்கு கான்ட்ராக்ட் பேசி கூட்டிட்டு வந்து, என்னது, என்னுடைய சாச்சாவை எப்படி ஹம்சா கொலை செய்தாரோ அதே மாதிரி இந்த யுத்தத்தில் நீ ஹம்சாவை கொலை செய்தால் உன்னை உரிமை விட்டுடுவோம் என்று ஜுபைர் இப்னு முத்இமால் வாக்கு கொடுக்கப்பட்டு, ஹம்சா ரதியோட இன்னொரு கோவக்காரரும் வந்து அந்த ஹிந்து கடுமையான கோவத்துல, என்று அவனோட வாப்ப யுத்த காலத்துல பதிர்ல கொலை செஞ்ச கோவம். ஹிந்து சொன்னா, நீ கொலை செய்தால் உனக்கு நிறைய செல்வம் தருவேன். இப்ப வஹ்ஷிக்கு செல்வமும் கிடைச்ச போகுது, அடிமைத்தனத்திலிருந்து உரிமையும் கிடைச்ச போகுது. வஹ்ஷி சொல்றாரு, இவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த சம்பவத்தை சொல்றாரு, நான் ஒரு மரத்துக்கு பின்னால் அல்லது ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருந்தேன். ஹம்சா ரதிய தாக்கிறதுக்கு நேரடியா போய் வெட்டல்ல ஹம்சா ரதிய, ஒரு மரத்துக்கு பின்னால் கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருந்தேன். சரியாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு நேராக தென்பட்ட பொழுது நான் என்ன செய்தேன்? ஹஸஸ்து ஹர்பதி, என்னுடைய ஈட்டி, அம்பு அல்ல, அம்புன்றது வில்லுல வச்சு அடிக்கிறது பேர் அம்பு, இது ஈட்டி. ஈட்டியை எடுத்து நான் அப்படியே குறிபார்த்தேன். இதா ரதீது மின்ஹா, சரியாக குறிபார்த்து இந்த டைம்ல அடிச்சா சரியா பெய்து படும் என்று எனக்கு உறுதியாக தெரிந்தவுடன் வதஃபஅது அலைஹி, அந்த அம்பை, அந்த ஈட்டியை எடுத்து வேகமாக எறிந்தேன். அது அப்படியே சென்று ஹம்சா ரலியல்லாஹுடைய தொப்புளுக்கு கீழால் அப்படியே பட்டு இறங்கி அவர்களுடைய பின்புறத்தால், அதாவது 2 கால்களுக்கும் நடுவால் அந்த ஈட்டி அப்படியே இறங்குகிறது. அப்படி அடிபட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழல்ல, என்ன நோக்கி வந்தான், அந்த ஈட்டியோட என்ன தாக்க வந்தான். உடம்புள்ளுக்கு ஈட்டி இறங்கிக்குது, அந்த ஈட்டியுடனே என்னை தாக்க வந்தார்கள். ஆனால் அவர்களால் தொடர்ந்து நடக்க முடியாது. அதுக்கு மேல் அவங்களுக்கு சக்தி இல்லை, உடம்புள்ளுக்கு ஈட்டி இறங்கி. ஈட்டின்றது அம்பு மாதிரி அல்ல, அம்பு சின்னதாயிக்கும், ஈட்டின்றது ஒரு பெரிய பெரிய அளவொலிக்கக்கூடியது ஈட்டி. அப்ப அந்த ஈட்டியை தாங்க முடியாமல் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே விழுந்தார்கள். அவர்களுடைய உயிர் பிரியும் வரை நான் அப்படியே காத்திருந்தேன். உயிர் பிரிந்த பிறகு என்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய அந்த படை தங்கியிருந்த முகாமுக்கு வந்து அப்படியே இருந்து விட்டேன். வேறு யாரையும் நான் இந்த யுத்தத்தில் தாக்கவில்லை. எனக்கு சொல்லப்பட்ட அந்த பேரத்துக்கு ஏற்ப நான் அவர்களை கொலை செய்து விடயத்தை முடித்து விட்டு நான் வந்து விட்டேன். எனக்கு வேறு யாரையும் கொல்ல வேண்டிய, யுத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வஹ்ஷி பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வீரர், பத்ரிலே மிக முக்கியமாக உக்கிரமமாக முன்வரிசையில் இருந்து தாக்கிய ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உஹதுடைய களத்துடைய ஆரம்பத்திலேயே கொலை செய்யப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனாலும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட பிறகும் கூட முஸ்லிம்களுடைய வெற்றி வாய்ப்பு குறையவில்லை. முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி இருந்துச்சு. ஏண்டா ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர், ஹஸரத் தல்ஹா, ஹஸரத் ஜுபைர், ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ், ஹஸரத் சஅத் இப்னு உபாதா, ஹஸரத் சஅத் இப்னு முஆத், இது போன்ற வீர சஹாபாக்கள் கடுமையாக போரை அடுத்த கட்டத்துக்கு வெற்றியை நோக்கி கூடுதலாக நகர்த்துவதற்குரிய முழு முயற்சியும் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதனால போர் தோக்கக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. இதுல இன்னொரு முக்கியமாக இந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நபர் தான் ஹந்தலா இப்னு அபி ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர், ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு. இவரை சொல்லும் பொழுதே வரலாற்றில் சொல்லுவார்கள் கஸீலுல் மலாயிகா, ஹந்தலா கஸீலுல் மலாயிகா என்றுதான் இவரை பாவிப்பார்கள். அதாவது மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஹந்தலா, இவருக்கு பேரே ஹந்தலா, அவருடைய பட்டப்பெயராக மாறியது கஸீலுல் மலாயிகா, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட நபித்தோழர் என்ற ஒரு சிறப்பு இவருக்கு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பார்ந்தவர்களே, இவர முக்கியமான செய்தி என்னண்டா, இவர வாப்பா யார் தெரியுமா? ஆரம்பத்திலேயே முஸ்லிம்களை விட்டு பிரிஞ்சு வைத்து இஸ்லாத்துக்கு எதிராக அடுத்த பக்கத்துல இருந்து யுத்தத்துக்கு வந்தாரு அபு ஆமிர் அல் ஃபாசிக், கொடியவன் பாவி அபு ஆமிர். அவருடைய சொந்த புள்ளதான் இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு. வாப்பா அடுத்த பக்கத்திக்கிறாரு, இவர் இந்த பக்கத்துல. இவர் யுத்தத்துக்கு வரல, இவர் புது மாப்பிள்ளை. இவர் புது மாப்பிள்ளையாக மனைவியோடு மதீனாவில் இருந்தார். ஈக்கிற நேரத்தில் அவருக்கு செய்தி கிடைச்சிச்சு, யுத்தத்துக்கான பிரகடனம் அழைப்பு செய்தி இவருக்கு கிடைச்சிச்சு. உடனடியாக மனைவியோடு உறங்கிக் கொண்டிருந்தவர் தன்னுடைய விரிப்பை தூக்கி வீசிவிட்டு அப்படியே உதறி தள்ளிவிட்டு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக யுத்தத்துக்காக வருகிறார்கள். படையில் 2 படைகளும் ஒன்றுக்கொன்று நேருக்காக சந்தித்தவுடன் இவர் அப்படியே குளிப்பு கடமையான நிலையில் யுத்தத்துக்கு வந்திருந்தார். ஷஹீதுகளை குளிப்பாற்றல, சுஹதாக்களை குளிப்பாட்ட தேவையில்ல, ஆனா இவர் குளிப்பு கடமையான நிலைமையில வந்திருந்தார். அதனால இவர் குளிப்பாட்டப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இவர் படைக்குள்ளால ஊடறுத்து கொண்டு சென்று மிக வேகமாக யுத்தம் செய்து எந்த அளவுக்கு கிட்ட போனார் என்றா,
ஹிந்துட தலைக்கு மேல எப்படி அபூ துஜானா ரதியல்லாஹுடைய வாள் பெய்த்துச்சோ, ஹிந்துடைய கணவர் அபூ சுஃபியானுடைய தலையினுடைய உச்சந்தலைக்கு மேலால வாள் வந்துட்டு இவட வாள் அபூ சுஃபியான வெற்றத்துக்கு கிட்டவாகிட்டார். யார்? இந்த ஹந்தலா ரசீலுல் மலாயிகா ரதியல்லாஹு. அபூ சுஃபியானை வெட்டுவதற்காக வாழ கிட்ட போறாரு. அந்த நேரத்துல ஷத்தாத் இப்னுல் அஸ்வத்னு சொல்லக்கூடிய எதிரி இவரை வெட்டுகிறான். அதோட இவங்க ஷஹீதாக மௌத்தாகிறார். அன்பார்ந்தவர்களே, மனைவியோட புது கணவராக புதிய மாப்பிள்ளையாக இருந்தவர் யுத்தத்துக்கு வந்து அப்படியே ஷஹீதாக்கப்படுகிறார். இவருடைய தலையில தண்ணி கொட்டி கொண்டிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட செய்தி அனுப்பினாங்க. மனைவி யார் தெரியுமா? மனைவியும் ஒரு மோசமான ஒரு ஆட்ட சகோதரி, முனாஃபிக்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய சகோதரி ஜமீலா பின்து சலூல். ஜமீலா பின்து சலூல் தான் இவர்த மனைவி, அந்த புதிய பெண். அன்பார்ந்தவர்களே, அவங்கள்ட்ட நபி அவங்க பின்னால கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி சொற்றதுக்கான காரணத்தை சொன்னாங்க. அவங்க குளிப்பு கடுமையான நிலைமையில தான் வந்தாங்க. சொன்னாங்க அதுதான் அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொண்டு இவர்களை குளிப்பாட்டி இருக்கிறான் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படி போர் மும்முரமாக போகுது. சஹாபாக்கள் உயிர்கள் ஷஹீதாக்கப்பட்டாலும் கூட போருடைய வெற்றி சஹாபாக்களுடைய கையில தான் இருக்கிறது. கடுமையான போர் நடந்து கொண்டிருக்குது. இந்த போருடைய வெற்றியை திருப்புவதற்காக வேண்டி ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்துக்கு அப்ப வந்தீங்கல்ல ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹாலித் இப்னு வலீத் அவர்களும் இந்த ஹந்தலாவுடைய வாப்பா அபு ஆமிர், இந்த ரெண்டு பேரும் குதிரை படையை எடுத்துக்கொண்டு பல தடவைகள் இந்த பக்கமாக முயற்சி செஞ்சாங்க. இந்த பக்கமாக வாரத்துக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அம்பெரியும் வீரர்களால் தாக்கப்பட்டு 3 தடவை இவர்களுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டது. 3 தடவை முயற்சி செஞ்சாங்க. இந்த பக்கத்தால வந்து முஸ்லீம்கள் முன்னுக்கு வைத்திக்கிறாங்க. இவங்க இந்த பக்கத்தால வந்து முஸ்லீம்களுக்கு பின்னுக்கு வந்துட்டா முஸ்லீம்கள் நடுவுல மாட்டிடுவாங்க. இதுக்கு பல தடவைகள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முயற்சி செஞ்சாங்க. குதிரைப்படை அடுத்த பக்கத்துல இருந்துச்சு. போட்டிக்கு பாருங்க, ஹாலித் இப்னு வலீதுடைய அந்த குதிரை படை தான் இந்த இடத்துல அடையாளம் காட்டப்பட்டிருக்குது. அப்ப பல தடவைகள் முயற்சி செஞ்சோம். முஸ்லீம்களுடைய அந்த அம்பெரியும் வீரர்களால் தாக்கப்பட்டு அவங்களால முன்னால வாரத்துக்கு முடியல. இப்ப முஸ்லீம்கள் முன்னேறி கொண்டு போறாங்க. இப்ப பாக்குறாங்க மக்காவுடைய படை வெற்றி பெறத்துக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏனென்றா இனி எங்களுக்கு வெத்திரத்துக்குரிய ஒரே வழி பின்னால வந்து தாக்குறது. அங்கேயும் ஸ்ட்ராங்கான வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இனி நாங்க உயிரை பிழைத்து கொண்டு தப்பினால் போதும் ஓடி விடுவோம் என்று சொல்லி இருந்த சாமான்கள் கொண்டு வந்த அவளவையும் போட்டுட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? விட்டுட்டு போகக்கூடிய பொருட்களை எடுப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் கனிமத் பொருட்களை எடுப்பதற்காக வேண்டி ஆரம்பிக்கிறாங்க. விட்டுட்டு போற கனிமத் பொருட்களை எடுக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் வராங்க. வார நேரத்துல தான் இந்த யுத்தத்துடைய ஒரு திருப்பு முனை, இந்த யுத்தத்துடைய வெற்றி கை நழுவி போகின்ற ஒரு செயல் நடக்க ஆரம்பிக்கும். மலைக்கு மேல இருந்த அந்த குன்றுக்கு மேலால் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த போர் வீரர்கள் இவங்களும் ஆசைப்படுறாங்க. எல்லாரும் கனிமத் பொருள் எடுக்கிறாங்க, நாங்க மட்டும் இங்க நின்று தீக்கிறதா, நாங்களும் போய் கனிமத் பொருளை எடுப்போம் என்று சொல்லி உத்ஹுலு அஸாகிரல் முஷ்ரிகீன ஃபக்னமு மா இஹ்வானிக்கும், நீங்களும் போய் அவர்களுடைய அந்த முகாம்களுக்குள்ளால் புகுந்து அவங்களோட பொருட்களை சூறையாடுங்க, எடுங்க, ஏன்னா அவங்களோட சகோதரர்களுக்கு கனிமத் கிடைச்சது, நீங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதா, நீங்களும் போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அந்த படையுடைய தலைவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. என்னத்துக்கு சொன்னாங்க? இஹ்மூதுஹூரனா, எங்களோட பின்பகுதியை நீங்க கார்ட் பண்ணணும், அதுக்குதான் உங்களை நிப்பாட்டி வச்சுக்கிறோம் என்ற பொறுப்பை தந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க, லா தப்ரஹு மகானக்கும், இந்த இடத்தை விட்டு நீங்க அசையவானம். எந்த அளவுக்கு அசையவானம்டா, நாங்கள் கொலை செய்யப்படுவதை கண்டாலும் நீங்க இந்த குன்றை விட்டு இறங்கக்கூடாது, நாங்கள் கனிமத் பொருளை எடுப்பதை கண்டாலும் நீங்க இந்த குன்றை விட்டு இறங்கக்கூடாது என்ற கடுமையான உத்தரவை ஸல்லல்லாஹு தந்திக்கிறாங்க. அதனால அவங்களோட உத்தரவுக்கு மாற்றம் செய்ய வானம் என்ற கருத்தை அதில் இருந்த ஒரு சில சஹாபாக்கள், அதில் இருந்த தலைவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் வலியுறுத்தி சொன்னாங்க. ஆனா அந்த மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க பிழைய விளங்கிக்கிறீங்க, ஸல்லல்லாஹு சொன்னது யுத்தம் நடக்கக்குள்ளேதான், இப்ப யுத்தம் முடிஞ்சு அவங்க ஓடிட்டாங்க, இப்ப நாங்க இங்க இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு சொன்ன கட்டளையை பிழையாக விளங்க ஆரம்பிச்சு அதுல இருந்த மலையில் இருந்தவர்கள் எல்லாம் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கிறார். இப்ப மிக குறைந்த நபர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 10க்கு குறைவானவர்கள், சில கருத்துப்படி 8 பேர்கள் மட்டுமே அந்த குன்றுக்கு மேல் நிற்க, மீதி 40 பேர்களும் குன்றை விட்டு இறங்கி போகிறார்கள்.
எங்களுக்கு தெரியும் வரலாற்றுல பின்னால் இஸ்லாத்துடைய பல வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தவர், குறிப்பாக இன்றைய ஈராக், ஈரான், அதே போன்று இன்றைய ஷாமுடைய பகுதி, பலஸ்தீன், ஜோர்தான், இந்த பகுதி, இந்த 2 பகுதிகளுடைய வெற்றியின் கதாநாயகராக பின்னாளில் அமைந்தவர் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு இருந்த பட்ட பெயர் அல்லாஹுடைய வாள், சைஃபுல்லாஹில் மஸ்லூல், அல்லாஹுடைய உருவப்பட்ட வாள் என்ற பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டவர் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாளில் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு. எனவே இவர் சிறந்த யுத்த தந்திரம் உள்ளவர் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா இவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க இந்த நேரத்தை தான், இந்த இடம் ஃப்ரீ ஆகும், காலியாகும், இந்த இடம் எங்களுக்கு திறக்கப்பட்டுட்டா தோல்வியை வெற்றியாக மாத்திடலாம் என்றது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனையில் இருந்துச்சு. இவங்க எல்லாரும் இறங்கினோன்னு உடனடியா ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு பின்பக்கத்தால வாராங்க, வந்து மலைக்கு ஏறுறாங்க, இருந்தவர்களை அப்படியே கொலை செய்து ஷஹீதாக்குறாங்க. அதில் இருந்த தலைவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. மற்றவர்கள் தெரித்து ஓடி விடுகிறார்கள். இப்ப இந்த பகுதி இவங்களுக்கு திறக்கப்பட்டு விடுகிறது. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷியர்களை பார்த்து பெருத்த சத்தத்துடன் கத்துகிறார், குறைஷியர்களை வாருங்கள், இந்த பகுதியூடாக வாருங்கள் என்று கத்த விரண்டோடிய குறைஷியர்கள் எல்லாம் மறுபக்கத்தால் ஒன்று சேர்ந்து, இப்படியே ஓடினவங்கள் எல்லாம் இந்த பகுதிகளால வந்து ஒன்று சேர்ந்து உடனடியாக மறுபக்கத்தை பிடித்து அந்த குன்றுக்கு மேலால் ஏறி பின்பகுதியால் வருகிறார்கள். இப்பொழுது வெற்றி அடைந்த முஸ்லிம்கள் நடுவிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அங்கல பக்கத்திலையும் மக்காவுடைய பட, இங்கல பக்கத்திலே மக்காட பட, நடுவுல முஸ்லிம்கள் மாட்டிக்கொள்ளும். பாக்கு வெட்டிக்குள் சிக்கியது போன்ற ஒரு பயங்கரமான நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது. எல்லா பகுதிகளிலும் இருந்து அம்புகள் வர ஆரம்பிக்குது. நடுவுல சிக்கி கொண்ட முஸ்லிம்கள் அப்படியே அவங்களுடைய பலம் உறுதியை இழந்து போறாங்க, சிதைந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லிம்கள் எந்த பக்கம் போறாங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க சிதைஞ்சுதான் இருந்தாங்க, கனிமத் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பகுதிக்கு பெய்திருந்தாங்க. எனவே முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து கொள்வது மிகச் சிரமமாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பகுதிக்கு ஆகிட்டாங்க, சஹாபாக்கள் இன்னொரு பகுதிக்கு ஈக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஆகிட்டாங்க. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை பின்பகுதிக்கு ஆகிட்டு முஸ்லிம்கள் நடுவுல சிக்கி கொள்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சூழல் உண்டாகுதுண்டா, அப்படியே அந்த ஒரே ஒழுங்கில் போர் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப அந்த ஒழுங்கு மாறி எதிரி யாரு, நல்லவர் யாரு, தோழர் யாரு என்றதெல்லாம் விளங்காத ஒரு நிலைமை உண்டாகி முன்னால யார் வந்தாலும் வெட்டி விடுவோம் என்ற ஒரு நிலைமைக்கு மாறி தங்களுக்குள்ளாலே வாட்களை வீசிக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லீம்களை வெட்டி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எதிரி யார் என்று கண்டுபிடிச்சு கொள்ள இயலாது, எல்லாம் கலந்துட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்துல முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களாலேயே தாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த யுத்தத்துல இருந்த உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 2 கடுமையான காயம் ஏற்படுகிறது. அதுல ஒரு காயம் யார் அடிச்சதுன்னு சொன்னா, இன்னொரு சஹாபி அபூ புர்தத் இப்னு நியார், அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், இவர் வெற்றார். யார? உஸைத் இப்னு ஹுதைர், அவுஸ் கோத்திரத்துடைய கொடி பிடித்திருந்த மிக முக்கியமான வீரரை இவர் வெட்டுகிறார். மறுபக்கத்தில் இந்த அபூ புர்தாவை இன்னொருவர் அபூ ஸானான்னு சொல்லக்கூடிய இன்னொரு சஹாபி இந்த அபூ புர்தாவை வெட்டுகிறார். அபூ புர்தா உஸைத் இப்னு ஹுதைரை வெட்டார், அபூ ஸானா அபூ புர்தாவை வெட்டுகிறார். அது மட்டுமல்ல, ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா யமான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபி, இரகசியங்களை அறிந்தவர் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிற சாஹிபு சிர் என்ற பெயர் பெற்ற சஹாபி தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அவனோட வாப்பா யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உத்பத் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய சஹாபி வெட்டுகிறார். இவர் கத்துறார், ஏண்ட வாப்பா வாப்பா, அவர் ஒரு முஸ்லிம் சஹாபி, அவர் விட்டுடுங்க. எதையும் கேட்குகின்ற நிலைமையில் முஸ்லீம்கள் இல்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா அவனோட கண் முன்னாலேயே முஸ்லீம்களையே வெட்டி போட்டு விடுகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், என வாப்பாவை கொண்டு போட்டீங்களே, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் இரக்கம் காற்றவன், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னு சொன்னான். பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொலைக்காக வேண்டி தியத்தை, தெண்டத்தை கொடுக்க சொன்னாங்க. அந்த கொலைக்கான தெண்டம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மனசீடு பாருங்க, வாப்பா கொலை செய்யப்பட்டிக்குது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அதை அல்லாஹுக்காக மன்னிச்சிட்டேன், நான் அதை அல்லாஹுக்காக முஸ்லீம்களுக்கு சதக்காவாக கொடுத்துட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
அதே மாதிரி ஹுபாப் இப்னுல் முன்திர், நாங்க இவங்களை பத்தி சொல்லிக்கிறோம், போருடைய மிக திட்டமிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கமாண்டர் என்று சொல்லக்கூடிய ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க கூப்பிட்டாங்க, ஏ பனு சலிமா கோத்திரமே வாங்க நாங்க ஒன்று சேருவோம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்டோடனே ஜப்பார் இப்னு ஸஹ்ர்னு சொல்லக்கூடிய சஹாபி ஒரு முஷ்ரிக் இவரை நினைச்சு இவரையும் வெட்டி விட்டார், இவருடைய தோல் புஜத்திலே காயம் உண்டாது. இப்படியான ஒரு அல்லோட கல்லோட நிலைமை, ஒரு பயங்கரமான நிலைமை முஸ்லிம்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்ற இதே கட்டத்தை இப்லீஸ் என்ன செய்கிறான், ஷைத்தான் என்ன செய்கிறான், தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சொல்கிறான். அவன் அந்த கணவாயை அதிரும்படியாக 3 முறை கத்துகிறான், குத்தில முஹம்மதுன், முஹம்மது சாசன் கொலை செய்யப்பட்டு விட்டார், முஹம்மது சாசன் கொலை செய்யப்பட்டு விட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தியை சொன்னொன்னே கொஞ்சம் போரிட்டு கொண்டிருந்த சஹாபாக்களுக்கும் இன்னும் மனதால் குன்றி போய் அவனோட வாள்களை எல்லாம் கீழே போட்டுட்டு என்ன செய்யறதுன்றே தெரியாத நிலைமைக்கு ஆகிட்டாங்க. இவ்வளவு சண்டை பிடிச்சிரும் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறதுக்கு, அவங்க இந்த யுத்தத்துல கொலை பயன்படுத்தப்பட்ட நாங்க என்னத்துக்காக போர் செய்யணும் என்ற ஒரு கவலையில சஹாபாக்கள் என்ன செய்யறன்னு தெரியாத நிலைமைக்கு ஆகிட்டாங்க. எந்த அளவுக்குண்டா, எவ்வளவு பயங்கரமான நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நிலைமை மாறிட்டுண்டா, ஒரு சில அவங்களுக்கு பயம் கொஞ்சம் கூடுதலாக ஏற்பட்ட ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கண்டா, அவங்க பாக்குறாங்க அப்துல்லாஹ் இப்னு உபையிக்கிறானே முனாஃபிக், இவன்ட்டையாலும் வைத்து கேட்டு அபு சுஃபியான கொஞ்சம் திரும்பி போக சொல்லுவோமே, அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக்கோட போய் சமரசம் செய்வோமே என்கின்ற அளவுக்கெல்லாம் மாறி போன ஒரு பயங்கரமான சூழ்நிலை உருவாகுது. இந்த நேரத்திலையும் ஒரு சில நபித்தோழர்கள், ஒரு சில சஹாபாக்கள் உறுதியோட களம் கண்டாங்க. அதுல மிக முக்கியமாக சொல்லணும் யாருண்டா, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாருண்டா, எங்களுக்கு தெரியும் ஒரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க வலமையில் அதிகமாக கேள்விப்படுவோம், ஹதீஸ் எல்லாம் பார்ப்போம், அனஸ் இப்னு மாலிக் அனஸ் இப்னு மாலிக்னு கேள்விப்படுவோம். அவங்களோட சாச்சா, இவருடைய பேரும் அனஸ், அவருடைய பேரும் அனஸ், சாச்சட பேரும் அனஸ், இவருடைய பேரும் அனஸ். அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாச்சவாகி அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க பாக்குறாங்க ஒரு சில சஹாபாக்கள் வாளெல்லாம் போட்டுட்டு ஒரு ஜாதி மெய் மறந்த நிலையில் இருக்கிறாங்க. கேட்டாங்க, மாதா தந்துரு, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. என்ன பார்த்து கொண்டு சொன்னாங்க, குத்தில ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிட்டாரு, நாங்க என்ன செய்ய சொன்னாங்க. மா தஸ்னஊன பில் ஹயாத்தி பஅதஹு, அந்த நபி மௌத்தானவரை நீங்க வாழ்ந்து என்னப்பா செய்ய போறீங்க, நீங்களும் போய்த்து போராடி ஷஹீதாகுங்க, அதுக்கு பின்னால் உங்களுக்கு வாழ்ந்து என்னதான் கிடைச்ச போகுது என்று சொல்லி சொன்னாரு. அல்லாஹும்ம இன்னி அஅததிரு இலைக மிம்மா ஸனஅ ஹாஉலா, யா அல்லாஹ் இந்த மக்கள் செய்கின்ற இப்படி வாழ கீழே போட்டிக்கிறாங்களே, இந்த செயலுக்காக நான் உன்னிடத்தில் தங்கிடம் தெரிவிக்குகிறேன் யா அல்லாஹ். வ அத்தபர்ரஉ மிம்மா ஸனஅ ஹாஉலா, இந்த முஷ்ரிக்கள் செய்த இந்த காரியத்திலிருந்து நான் நீங்கிக் கொண்டேன் யா அல்லாஹ். நான் இவங்கட பக்கமும் இல்லை, இவங்கட பக்கமும் இல்லை. இந்த ஆட்கள் வாழ கீழே போட்டு சும்மைக்கிறாங்க, அந்த ஆட்கள் உன்ன நபியை கொலை செய்யறதுக்காக போரிட்டு கொண்டிருக்கிறாங்க, இந்த 2 பக்கத்திலையும் நான் இல்லைன்னு சொல்லி கடும் வேகமாக போற நேரத்துல அவங்கள வழி மறிச்சு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏ அபு உமர், எங்க போறீங்க இவ்வளவு வேகமாக, ஏன் இவ்வளவு வேகமாக போறீங்க சொன்னாங்க. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வாஹன் லிரீஹில் ஜன்னா யா சாத், ஏ சாத், சுவர்க்கத்துடைய நறுமணம் உஹதுடைய மலைக்கு பின்னால் வீசி கொண்டிருக்குது, உஹதுடைய மலைக்கு பக்கத்தில் இது சுவர்க்கத்துடைய வாசம் வந்து கொண்டிருக்குது, நான் அதை நோக்கி போகிறேன், சுவர்க்கத்தை நோக்கி போகிறேன் என்று சொன்னாங்க. வைத்து கடுமையாக போரிட்டாங்க. போரிட்டவர்கள் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹஸரத் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பார்ந்தவர்களே, அவங்க மௌத்தான பிறகு அவங்களோட உடம்புடைய எந்த அடையாளமும் தெரியல. இவங்க ஒரு உடம்பினுடைய அடையாளம் கூட தெரியும், அவ்வளவுக்கு கடுமையாக தாக்கப்பட்டாங்க. சுமார் 80க்கு மேற்பட்ட பிஹி பித்உ வ ஸமானூன், அவர்களுடைய உடம்பில் 80க்கு மேற்பட்ட வெட்டு குத்து காயங்கள் காணப்பட்டது. முகம் உடம்புடைய எந்த அடையாளமும் தெரியல. அவங்களோட சகோதரி ஒருத்தர் வந்து அவனோட கை விரல்ட அடையாளத்தை பார்த்து சொன்னாங்க, இதுதான் அனஸ் இப்னு நதுர் என்று சொல்ற அளவுக்கு கடுமையாக போரிட்டாங்க. அவங்களுடைய கடைசி நேரத்துல அவங்கள சந்திக்கிறாங்க. சாபித் இப்னு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்திக்கிறாங்க, மௌத்துடைய தருவாயில் இருக்கிறாங்க. சாபித் இப்னு தஹ்தா ரத்தத்தில் தோய்ந்த நிலையில் அனஸ் இப்னு நதுர் இருக்கிறாங்க. தஹ்தா, இந்த சாபித் இப்னு தஹ்தா கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா மௌத்தாக போற அனஸ் இப்னு நதுர்ட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா நபி அவங்க மௌத்தாகிட்டாங்கன்ற செய்தி தெரியுமான்னு கேட்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அவங்க சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
நபி அவங்க மௌத்தாகிந்து அவங்க சுவர்க்கத்துக்கு போய் தீப்பாங்க, உங்களோட தீனை பாதுகாக்கிற உங்களோட பொறுப்பு நீங்க சண்டை பிடிங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால இந்த சாபித் இப்னு அபி தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு இருந்த சஹாபாக்களை கூட்டி கொண்டு போய்த்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை கடுமையாக எதிர்த்து அவ்வளவு பேரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த எதிர்த்து அவ்வளவு பேரும் ஷஹீதாகிறாங்க. அனஸ் இப்னு நதர் மௌத்துடைய நேரத்துல இன்னொரு சஹாபிட்ட சொல்றாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு வைத்து அவ்வளவு பேரும் அந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்ப யுத்தத்துடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. தோல்வி மிக பயங்கரமான நிலைமையை அடையுது. முஸ்லிம்களுடைய நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு மாறுது. இப்ப முஷ்ரிக்களுடைய ஒரே அவங்களுடைய இலக்கு எங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யணும், அவங்களை இல்லாமலாக்கணும். அவங்களை இல்லாமலாக்கின பிரச்சனை முடிஞ்சு போகும். இதுதான் அவங்களுடைய முழு இலக்காக இருந்தது. இதற்காக வேண்டி 4 பேர்கள் முன்னுக்கு வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடியவன், அப்துல்லாஹ் இப்னு கமியா என்று சொல்லக்கூடியவன், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடன் பிறந்த சகோதரராகிய உத்பத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடியவன், அதே மாதிரி உமையத் இப்னு ஹலஃபுடைய சகோதரன் உபய் இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேர்களும் சத்திய வாக்கு எடுத்துக்கொறாங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த யுத்தத்தில் கொண்டுதான் தீருவோம், கொலை செய்யாம நாங்க திரும்பி போறல்லன்னு சொல்லி 4 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சத்திய வாக்கு எடுத்துக்கொறாங்க. எப்படியாவது இந்த யுத்தத்துல எங்கட அடுத்த டார்கெட் நபி அவங்களை டார்கெட் பண்ணணும், அவங்களை கொலை செய்யணும். அன்பார்ந்தவர்களே, இப்ப இதை நோக்கி இந்த 4 பேரும் முயற்சி செய்யலாம். அதுல முக்கியமாக அபு நமீர் அல் கினானி என்பவர் சொல்றாரு, இப்ப யுத்தத்துடைய நிலைமை எங்க மாறுதுன்றா நபி அவர்களை சுத்தித்தான் யுத்தம் நடக்குது. எப்படி யுத்தத்துடைய ஆரம்பத்துல முஷ்ரிக்களுடைய கொடியை சுத்தி யுத்தம் நடந்துச்சோ, இப்ப யுத்தம் மாறுது. எங்கண்டா இந்த யுத்தம் திரும்புது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றித்தான் இப்ப யுத்தம் மாறுது. எப்படியாவது நபி அவர்களை தாக்கணும்னு சொல்லி மக்காவுடைய முஷ்ரிக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நபி அவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க நபி அவங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. அபு நமீர் அல் கினானி என்பவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இவர் சொல்றாரு, நானும் 5 தடவைகள் அம்பெறிந்தேன். சில போது அது இலக்குகளுக்கு போய் பட்டுச்சு, ஆட்களுக்கு பட்டுச்சு, சில நேரம் அது தவறிச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எல்லா புறத்தாலும் அம்புகள் சுத்தி கொண்டிருந்தது. நபி அவங்கள சுத்தி அம்பு வைத்து கொண்டிருக்குது. குறிப்பிட்ட ஒரு சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கேடயமாக இருந்து பாதுகாத்து கொண்டிருந்தார். அம்பு படாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொஞ்சம் சஹாபாக்கள் பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு நபி அவங்களோட குடும்பம் தான், நபி அவங்களோட உம்மோட குடும்பம் தேய்கிறார். இவர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ். பாருங்க, இல்ல இவர் மட்டும்தான் ரெட் லீக்கிறார் சோப்புல. நபி அவங்களோட உம்மா ஆமினாட குடும்பம், ஜுஹ்ரா கோத்திரா, சஅத் இப்னு அபி வக்காஸ். உமைர் இப்னு அபி வக்காஸை பத்தி நாங்க ஆரம்பத்தை சொன்னோம், பத்ர் போர்ல சொன்னோம். சின்ன வயது, சிறிய ஒரு வாளை நான முடிப்பு போட்டு கொடுத்தாரு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உமைருக்கு வாளை முடிப்பு போட்டு கொடுத்தாங்க. வாளை கூட தூக்கி கொலையில யுத்தத்துல போயிட்டு ஷஹீதானார் உமைர் இப்னு அபி வக்காஸ். இவர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ். பாருங்க, 2 சகோதரர்களுக்கு இடையில் இருந்த வித்தியாசம். இந்த உத்துபா என்ன செய்யறாரு, நபி அவங்களை எப்படியாலும் கொல்லணும்னு கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது இந்த நபியை நான் பாதுகாப்பேன் என்ற உறுதியோட நபியோட பக்கத்தில் இருந்தான். இப்ப இந்த உத்துபா என்ன செஞ்சானுண்டா, அம்புகள் போய் படுகுதில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி ஒரு கல்லால அடிக்க ஸல்லல்லாஹுடைய பல்லுல போய் கல்லு படுகு. எந்த பல்லுண்டா ருபாயியான்னு சொல்றது, இந்த முன் பல்லிக்கு முன் 2 பல்லோட பக்கத்துல வர பல்லு, மேல்ல வரக்கூடிய முன் 2 பல்லுக்கு பக்கத்துல வரக்கூடிய பல்லு. அப்ப அந்த பல்லுல போய் அந்த கல்லு படுகுது, ஸல்லல்லாஹுடைய பல்லு விழுகுது, அவனுடைய கீழ் உதடும் காயமாகுது. அதற்கு பின்னால அடுத்த அந்த 4 பேர் ஒப்பந்தம் செஞ்சாங்களே, அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் என்பவன் என்ன செய்கிறான், அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வந்து அவன் அடிச்ச அடியில நபி அவனுடைய நெத்தி காயமாகுது. அதற்கு பிறகு அந்த 3வது ஆள் அப்துல்லாஹ் இப்னு கமியா என்று சொல்லக்கூடியவன் வாளை எடுத்துக்கொண்டு வருகிறான். அன்பார்ந்தவர்களே, வந்து ஸல்லல்லாஹுடைய தோலை நோக்கி தோல் புஜத்துக்கு கடுமையாக ஓங்கி 2 அடி அடிச்சான் வாளால. நபி அவங்க 2 கவசம் போட்டு இருந்ததுனால நபி அவங்களுக்கு அது வால் போய் உள்ளுக்கு போய் படல. ஆனா அடிச்ச வேகத்துடைய வலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 1 மாதத்துக்கு மேல இருந்துச்சு. அவனோட தலை கவசத்துல இருந்த 2 வளையங்கள் கலண்டு
பிஞ்சி நபி அவங்களோட முகத்துல போய்த்து குத்தி பட்டுச்சு. முகத்துல போய் நிண்டிக்கு 2 வளையம் 2 ஆணிகள் போய் முகத்துல தைச்சிட்டு. இப்படி ஒரு பயங்கரமான நிலையில் ஸல்லல்லாஹுடைய முகத்திலிருந்து இரத்தம் கொட்டுகின்ற நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அவன் சொன்னான், அன இப்னு கமிஆ, நான் தான் இப்னு கமிஆ என்று சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, ரத்தத்தை தொடச்சி கொண்டு சொன்னாங்க, அக்மா அக்கல்லா, அவனோட பேர்ல இருந்தே அந்த வினை சொல்ல சொன்னாங்க. கமிஆ என்ற அந்த சொல்லிலிருந்தே வினை சொல்ல சொன்னாங்க. அக்மா அக்கல்லா, அல்லாஹ் உன்னை அழித்து போடட்டும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செஞ்சாங்க. பின்னால தபரானில வரக்கூடிய ரிவாயத், இவன் ஒரு மலைப்பகுதியில ஒரு முரட்டு ஆட்டிட மாட்டிக்கொண்டு, பின்னால முரட்டு ஒரு காளை ஆட்டிடம் ஒரு மாட்டிக்கொண்டு அவனை அந்த ஆடு குத்தி துண்டு துண்டாக பின்னால பிச்சி போட்டதாக ரிவாயத்துல பார்க்கிறோம். இப்ப கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக முயற்சி செஞ்ச இந்த இப்னு கமிஆ மீண்டும் நபி அவங்களை தாக்க வர நேரத்துல அவனை எதிர்த்து நிற்கிறார்கள். யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கோத்திரத்தில் இந்த கொடி பிடிச்ச அப்துத்தார்ல இருந்த முஸ்லிம் சஹாபி. இவங்க தான் முஹாஜிர்களுடைய கொடி பிடித்தவங்க. இந்த அவ்வளவு பேரும் மக்காவுடைய கொடி பிடிச்சவங்க. இதுல ஒரு சஹாபி முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு தீனை கொண்டு போன சொகுசான வசதியான வாழ்க்கையை உதறித்தள்ளி, இவனோட உம்மா ரொம்ப வசதியானவன், எல்லா வாழ்க்கையையும் வீசி தள்ளி சின்ன வயதிலேயே எளிமையான வாழ்க்கையை தெரிவு செய்து கொண்டு அனைத்தையும் துறந்து மதீனாவுக்கு போய் அங்குள்ள மக்களை இஸ்லாத்துக்கு எடுத்த ஒரு மாபெரும் இஸ்லாமிய தூதுவராக வரலாற்றில் சொல்லப்படுகின்ற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இப்னு கமியாவை எதிர்த்து நிற்கிறார்கள். இவன் அடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இவங்க தான் கொடி பிடிச்சிருந்தாங்க. இவங்களோட வலது கை வெட்டப்படுகிறது, இடது கையால கொடியை பிடிக்கிறாங்க, இடது கையும் வெட்டப்படுகிறது, அப்படியே புஜத்தால பிடிக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக கொலை செய்யப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி களத்தில் இருந்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஹஸரத் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எப்படி அடக்கப்பட்டாங்கன்ற வரலாறு நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இப்படி ஒரு பயங்கரமான நிலை காணப்படுகிறது. அதே மாதிரி இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுத்தி 9 சஹாபாக்கள், மத்த எல்லாம் மக்காவுடைய முஷ்ரிக். 9 சஹாபாக்கள் தெரிவிக்கிறாங்க. பெரும் படை சூழ்ந்திக்குது. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் 9 சஹாபாக்கள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் மிக பிரதானம். அவர்கள் இந்த யுத்தத்தில் இழந்து விட்டால் முஸ்லிம்களுக்கு அதுக்கு பிறகு வாழ்வு கிடையாது. அப்படியான ஒரு பயங்கரமான கட்டம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யருத்துஹும் அன்னா ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah, இவர்களை எங்களை விட்டு யார் துரத்தி காப்பாற்றுகிறீர்களோ நீங்கள் சுவர்க்கத்தில் என் தோழராக இருப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே ஒரு அன்சாரி சஹாபி முன்னுக்கு வந்தாரு. அவங்களை எதிரிகள் வெட்டி வீழ்த்துறாங்க. திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பின்னுக்கு மலையை நோக்கி ஏறுறாங்க. அன்சாரி சஹாபி ஒன்று ஒத்தரா முன்னுக்காவி நபி அவங்கள பாதுகாக்கிறாங்க. ஒரு ஆள் முன்னுக்காவுறாரு, அவர் கொலை செய்யப்படுறாரு. திருப்பி நபி அவங்க சொல்றாங்க, 2வது ஆள், 3வது ஆள், 4வது ஆள். அன்பார்ந்தவர்களே, 7 அன்சாரி சஹாபாக்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. நபி அவங்க அதை வச்சு கவலைப்பட்டாங்க. ஏன்னா 7 பேரும் மதீனாவாசி, எங்களுக்கு இடம் தந்த மதீனாவாசிகள் தான் எங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல ஷஹீதாகிக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, மா அன்சஃப்னா அஸ்ஹாபனா, எங்க மதீனாவாசிகளோட நாங்க நீதமா நடக்காத மாதிரி எனக்கு விளங்குது, எல்லாருமே மௌத்தாகிக்கிற மதீனாவாசி அலியா என்று சல்லல்லாஹு கவலைப்பட்டாங்க. ஆனா அந்த இடத்துல 2 மக்காவாசிகள் உயிரை பணயம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை பாதுகாத்து கொண்டிருந்தார். அதுல ஒரு ஆள் தான் நான் சொன்ன இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தம்பிக்காரரை கொல்லணுமுண்டே உறுதியாக இருந்தார். உத்துபாவை கொல்லணுமுண்டு, அவருடைய கைக்கு மாட்டல் உத்துபா. அன்பார்ந்தவர்களே, சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் இருந்த அம்புக்கூண்டுகளை எல்லாம் எனக்கு முன்னால் விரித்து வைத்து சொன்னார்கள், இர்மியா சாத் ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், சாதே அம்பெறிந்து இவர்களை விரட்டுங்கள் என்று சொன்னாங்க. சாத் ரலியல்லாஹு அன்ஹு மிக வேகமாக, ஒரே நேரத்துல பலர்கள் அம்பெறிஞ்சா எப்படி மலை மாறி போகுமோ அதே மாதிரி சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பெறிந்து கொண்டிருந்தாங்க. புகாரியிலே இந்த ரிவாயத் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அடுத்த ஒரு ஆள் வித்தியாசமான ஒரு ஆள். உஹதுடைய வரலாறை பேசும் பொழுது அவரை பற்றி பேசாமல் போக முடியாது. நான் ஆரம்பத்திலே காட்டினேன், இந்த தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருவர் தான் இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவனோட கையில கேடயம் இருக்கல்ல, நபி அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன் கையால் அம்பை மறைத்து கொண்டிருந்தார். எப்படி வார அம்புக்கு
கையை கொடுத்து கொண்டு இருந்தாங்க. கையை கொடுத்து அவங்க காப்பாத்தி கொண்டிருந்தாங்க. கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் பிற்காலத்தில் ரஅய்து யத தல்ஹத ஷல்லா, தல்ஹாவுடைய கையை செயலிழந்ததாக கண்டேன் என்று சொல்றாங்க. தல்ஹாவுடைய கை செயலிழந்து போனதை நான் கண்டேன் என்று சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால ஏறுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஒரு கல் ஒன்று இருந்துச்சு, கல்லுக்கு மேலால ஏறுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. நபி அவங்களுக்கு ஏறிக்கொள்ள இயலாது. இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, நபி அவங்க ஒரு குழியில விழுந்துட்டான். ஏண்டா அந்த அபு ஆமிர் இருக்கிறான கெட்டவன், ஹந்தலா ரலியல்லாஹு அவனோட வாப்பா, இவன் குழி தோண்டி வச்சிருந்தான் அந்த இடத்துல. அப்ப நபி அவங்க அந்த குழியில விழுந்துட்டாங்க. அப்ப நபி அவங்களுக்கு ஏறிக்கொள்ள இயலாது. கவசத்துடைய பாரம் பாருங்க. அந்த சஹாபி தல்ஹா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே குனிஞ்சாங்க. குனிஞ்சோடனே நபி அவங்க அவனோட மேலால காலை வச்சு அந்த இடத்துல ஏறிக்கொண்டான். திருமதியில வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்ஹாவுக்கு சுவர்க்கம் கட்டாயமாகிட்டுன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்ச சஹாபி தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னா நபி அவங்க சொன்னாங்க, மன் ஸர்ரஹு அய்யன்துர இலா ஷஹீதின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த், இந்த பூமியில் நடமாடும் ஷஹீதை பார்க்க விருப்பமாக இருந்தால் ஃபல்யன்துர் இலா தல்ஹா இப்னு உபைதில்லாஹ், நீங்க தல்ஹாவை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நடமாடும் ஷஹீத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஹத் என்பதே தல்ஹாவுடைய நாள்னு சொன்னாங்க. அவ்வளவு வீர தீரத்துடன் தனி நஃபரா சாத் ரலியல்லாஹு அன்ஹு அம்பெறிறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேடயமாகிக்கிறாங்க. எப்படி அன்பார்ந்தவர்களே, கேடயமாக இருந்து வருகின்ற அந்த அம்புகளை எல்லாம் நபி அவங்களுக்கு பட்டுடாம காப்பாத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்ப உஹத யுத்தத்தை பத்தி பேசினாலும் அழுதுடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதை விட ஒரு கடினமான நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க. முஸ்னது அபீ தாவூத் தயாலிசில வரக்கூடிய ரிவாயத் சொல்றாங்க, இப்ப இந்த கட்டம், இப்படியான பயங்கரமான கட்டத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காண்றாங்க. நபி அவங்களுக்கு கிட்ட போய்த்து கொலையலாம், சுத்துக்கு மக்காவுடைய முஷ்ரிக்கள் அம்பெறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு காப்பாத்தி கொண்டிருக்கிறாங்க, நபி அவங்க ரத்த தோய்ந்த நிலையில இருக்கிறாங்க. இவ்வளவு பயங்கரமான நிலையில சஹாபாக்களுக்கு நபி அவங்க எங்க இருக்கிறன்னு தெரியா, நிறைய பேர் மௌத்துன்னு நினைச்சிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி அவங்களை நெருங்க ஆரம்பித்தேன். ஒரு நபர் நபியை பாதுகாத்து கொண்டிருப்பதை கண்டேன். நான் மனசால நினைச்சேன், இது தல்ஹாவாக இருக்கணுமே என்று நான் விரும்பினேன். சொன்னேன், என் மனசுக்குள்ளால சொன்னேன், குன் தல்ஹா, இது தல்ஹாவாக இருக்கணுமேண்டா எல்லா நன்மைகளை நான் முந்திக் கொள்வேன். இன்றைக்கு என்னால முந்த கிடைச்சல்ல, என்ற கோத்திரத்தை சேர்ந்த தைன் கோத்திரத்தை சேர்ந்த இந்த தல்ஹாவாக அது இருக்கட்டுமே என்று நினைத்தேன். அதே மாதிரி இன்னொரு நபரை நான் கண்டேன், கிழக்கு பக்கத்திலே அவர் இருக்குகிறார். நான் மிக வேகமாக வந்தேன், என்னை விட மிக வேகமாக அவர் நபி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். நாங்க இப்ப கிட்ட வந்துட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சஹாபாக்கள் கிட்ட வராங்க. சொன்னாங்க, அது யார் தெரியுமா, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த சஹாபி. அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்ப அபு உபைதா நபி அவங்களுக்கு கிட்ட வந்துட்டாங்க. இப்ப நாங்க நபி அவங்கள்ட்ட கிட்ட போனோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, அலைக்குமா சாஹிபக்குமா, நீங்க என்ன பார்க்கவா, நம் தல்ஹாவை பாருங்க, அவருடைய உடம்புல ரத்தம் இல்ல, அவருடைய ரத்தம் எல்லாம் கொட்டி உடம்புல சக்தி இல்லாத நிலையில் இருக்கிறாரு, தல்ஹாவை போய் பிடிங்கன்னு சொன்னாங்க. ஆனா சஹாபாக்கள் தல்ஹாவை பிடிக்கிற மனநிலைமையில் இல்ல, அவங்க நபி அவங்கள பாக்குற மனநிலைமையில் இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டும் நபி அவங்களுக்கு கிட்ட போறாங்க. நபி ஸல்லல்லாஹு முகத்துல அந்த ரெண்டு வளையங்கள் சிக்கிக்குது. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுக்கிறதுக்கு முனைகிறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், இந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு விட்டுத்தாங்க, இந்த வளையத்தை எடுக்கிற பாக்கியத்தை எனக்கு விட்டுத்தாங்கன்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி அப்படின்னா நீங்களே அதை எடுங்கன்னு கையால எடுத்தா நபி அவங்களுக்கு வலிக்கும்னு சொல்லி ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பல்லால மெதுவா வாய வச்சு கடிச்சு மெதுவா அந்த வளையத்தை நபி அவங்களோட முகத்தீந்து எடுத்து முடிகிறாங்க. அவங்களோட பல் உடைஞ்சிட்டு, ஒரு பல் உடைஞ்சிட்டு. ரெண்டாவது வளையத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இந்த அபூ உபைதா எடுத்த மாதிரி நான் எடுக்க போனேன். திருப்பி அபூ உபைதா சொன்னாரு, அல்லாஹ்வுக்காக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விட்டுத்தாரன்னு தானே சொன்னீங்க. இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டாவது வளையத்தை எடுத்தாங்க, ரெண்டாவது பல்லும் உடைஞ்சு. சொல்றாங்க எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்ல, பல்லு உடைந்தும் அழகாக இருக்குகின்ற ஒருவராக நாங்கள் அபூ உபைதாவை பார்த்தோம் என்று சொல்றாங்க. இந்த அளவுக்கு கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ போர் நடந்து கொண்டிருக்குது. எப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து அவர்களை இல்லாமல் ஆக்கணும் என்ற முயற்சியில போர் நடந்து கொண்டிருக்குது. இப்ப தூர இருந்து காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களை கண்டுட்டாங்க, கத்தி குரலிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஹயாத்தோடு இருக்கிறாங்க என்ற செய்தியை சொல்ல
சஹாபாக்கள் மீண்டும் அவனோட உடம்புக்கு மீண்டும் உயிர் வந்த மாதிரி சஹாபாக்கள் எழுச்சி காண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நபி அவங்களை நோக்கி சஹாபாக்கள் போறாங்க. எனவே உஹதுடைய களத்துல 3 பகுதி. ஒன்று முஸ்லிம்கள் வெற்றி அடைந்த பகுதி, இன்னொன்று முஸ்லிம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி, 3வது பகுதி முஸ்லிம்கள் எழுச்சி கண்ட பகுதி. எனவே உஹதுடைய யுத்தம் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்த யுத்தம் அல்ல, முஸ்லிம்களுக்கு நடுப்பகுதியில் தோல்வி கிடைத்த யுத்தம் என்றுதான் உஹதுடைய யுத்தத்தை சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த யுத்தத்துல படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு பாடம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளை எவ்வளவு முக்கியமானது. நபி அவங்க எவ்வளவு அழகான போர் தந்திரத்தோடு நடந்தாங்க, அந்த இடத்தை எவ்வளவு கவனமாக நபி அவங்க பாதுகாத்தாங்க, அந்த இடத்துல நீங்க இறங்கி வரவானம்ன்ற எவ்வளவு கட்டாயப்படுத்தி அந்த உத்தரவை நபி அவங்க கொடுத்தாங்க. ஆனா சஹாபாக்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தை பிழையாக விளங்கினதுனால, நபி அவங்களோட கட்டளைக்கு மாற்றம் செய்யணும்ன்ற நோக்கம் அல்ல, பிழையாக விளங்கினதுனால அந்த யுத்தத்துடைய மிகப்பெரிய இழப்புகள், மிகப்பெரிய பாதிப்புகள், நிறைய ஷஹீதுகளை இழக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. எனவே இந்த யுத்தத்துடைய 3வது பகுதி சஹாபாக்கள் நபி அவங்கள பாதுகாத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. இந்த யுத்தத்துல ஷஹீதுகளுக்கு என்ன நடந்துச்சு, ஷஹீதுகளோட மக்காவுடைய முஷ்ரிக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, முஷ்ரிக்கல்ல யார் யார் உயிரிழந்தாங்க போன்ற முக்கியமான சில பகுதிகள் இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பகுதியில பார்ப்போம்.